ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் கிச்சன். டேஸ்டியான டெலிஷியஸான ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 3 கப் கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை கொஞ்சம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 கப்பு, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். பச்சை மிளகாய் சேர்த்ததுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியோ எண்ணெயோ சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பால்ஸாக உருட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவு எடுத்து கிண்ண மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி உள்ள உருளைக்கிழங்கு மிக்ஸை வச்சு பரோட்டா பண்ணணும். இந்த கிண்ணம் பண்ணும்போது நல்லா தடிமனாகவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட உருளைக்கிழங்கு மிக்ஸ் வெளியே வராமல் பரோட்டா சூப்பராக இருக்கும், உப்பலாக வரும். இப்போ நம்ம கிண்ணம் பண்ணி மாவு உருட்டி வச்சாச்சு. இதை சப்பாத்தி கல்லில் வச்சு பரோட்டா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டான பரோட்டா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல் எடுத்து சூடான உடனே அதில் போட்டு வேக வைக்கணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைங்க. பட்டர் தடவி சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா நல்லா உப்பலாக சாஃப்டாக வரும். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வைங்க. பரோட்டா உப்பலாக வந்த உடனே நம்ம தோசை கரண்டி வச்சு சின்னதாக ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் பட்டர் தடவி வேக வைங்க. பரோட்டா ரொம்ப நல்ல உப்பலாக வருது. இப்படி வந்த உடனே தோசை கரண்டி வச்சு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு அதுக்கப்புறமும் பட்டர் தடவி 2 பக்கமும் திருப்பி போடுங்க. அப்போனா தான் உள்பக்கம் மாவும் வேகும். பரோட்டா நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். டேஸ்டியான டெலிஷியஸான ஆலு பரோட்டா சாப்பிட தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.